Magnetic effect of current and moving charges topic la NEET type question பார்க்கலாம் பாருங்க. First question, a strong magnetic field is applied on a stationary electron, then the electron is when அதாவது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சார்ஜ் பிளேஸ் பண்றோம். அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி கியூ வி சைன் தீட்டா, வேர் பி இஸ் நோன் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கியூ இஸ் நோன் அஸ் சார்ஜ் ஆஃப் தி பார்ட்டிகல், v is known as velocity with which projected, theta is known as angle between magnetic field and velocity. இந்த கண்டிஷன்ல வந்து ஸ்டேஷனரி சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து வெலாசிட்டி 0 வந்துடுது. அப்போ வெலாசிட்டி 0னா ஃபோர்ஸ் 0வா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் 0வா இருந்தால் பார்ட்டிகல் வந்து ரிமைன் ஸ்டேஷனரியா இருக்கும். ஸோ பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle of mass m and charge q moving with a velocity v enters a region of uniform magnetic field of induction b, then its path in the region is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்டிகிளை நம்ம கேசஸ் நிறைய கேஸ் பார்க்கலாம் பாருங்க. ஒரு பார்ட்டிகிளை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் பாத்ல போகும். ஸ்ட்ரைட் லைன் பாத் அப்படின்னு எடுத்துக்கணும். இதே வந்து ஒரு பார்ட்டிகிள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா வெலாசிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா வந்து சர்க்குலர் பாத்னு வரும். சர்க்குலர் பாத் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பார்ட்டிகளை வந்து இன்க்ளைண்டா ப்ரொஜெக்ட் பண்றீங்க, மேக்கிங் ஆங்கிள் அதர் தேன் 90 டிகிரி. இப்படி இருந்தால் ஹெலிக்கல் பாத், ஹெலிக்கல் பாத்ல மூவ் ஆகும். அப்போ வந்து பர்பண்டிகுலரா இருந்துச்சுன்னா வி டாட் பி ஈக்குவல் என்ன சொல்லுங்க, வி பி காஸ் தீட்டான்னு வரும். தீட்டா 90 டிகிரினால காஸ் 90 வந்து 0ன்னு வந்துடுது. ஸோ வி டாட் பி ஈக்குவல் டு 0. அப்போ சர்க்குலர்ல இருந்துச்சுன்னா வி டாட் பி ஈக்குவல் டு 0வா இருந்தால் சர்க்குலர்ல இருக்கும் அப்படின்னு செகண்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An electron is moving on a circular path of radius r with speed v in a transverse magnetic field b. E by m for it will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. when எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்ல போகும்போது சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை எது பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து mv ஸ்கொயர் பை r, தட் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா bqv அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு வியும் ஒரு வியும் கேன்சல் பண்ணிடுறோம். இந்த கியூ தான் வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ வந்து இ ரைட் சைட்ல வச்சுக்கிட்டு இந்த எம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எம் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகுன்னா இந்த பி கீழே வந்துடும். அப்போ ஆல்ரெடி இங்கே வி இருக்கு, இந்த பி பை ஆர் கீழே இருக்கும், பி ஆர் கீழே இருக்கும். அப்போ இ பை எம் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்க, இ பை எம் இஸ் ஈக்குவல் டு வி பை பிஆர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An electron and a proton with equal momentum enter perpendicular to into a magnetic field, then path பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பிக்யூவி, சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ஈன்னு எடுத்துக்கோங்க. பிஇவி இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ஆர் இந்த ஸ்கொயர் வி கேன்சல் பண்ணிடுறோம். இந்த ஸ்கொயரும் வியும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எம்வி என்றது மொமெண்டம். ஸோ மொமெண்டம் பை ஆர்னு எடுத்துக்கலாம். இங்கே ஈக்குவல் மொமெண்டம் சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட். அடுத்து வந்து பியும் கான்ஸ்டன்ட், சேம் ஃபீல்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான்ஸ் ஈக்குவல். அப்போ ரேடியஸ் வந்து ஈக்குவல். அப்போ பாத் வந்து போத் ஆர் டிஸ்கிரைப்டு ஈக்குவல் பாத் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A charged particle travels along a straight line with a speed v in a region where both electric field E and magnetic field B are present. It follows that ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஜென்ரலா வந்து என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்லயோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு தி பிளேன் இருக்குன்னு எடுத்துங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுனோடு இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இந்த கேஸ்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து அப்வோர்ட் ஆக்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்ட் ஆக்ட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தால் அப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட் லைன்ல போகும். இங்கே ஸ்ட்ரைட் லைன்ல தானே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருந்தால் நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கும். நெட் ஃபோர்ஸ் 0 இருந்தால் பார்ட்டிகல் அப்படியே ஸ்ட்ரைட் லைன்ல போகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளோ சொல்லுங்க, இ இன்ட்டு இ, தட் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ சொல்லுங்க, பி இன்ட்டு இ இன்ட்டு வி. இ கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அப்போ வந்து நமக்கு என்ன வந்துருக்கு பாருங்க, இ இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு பி இன்ட்டு வி. இது மாடுலஸ்ல எழுதிக்கலாம். மாட் இ இஸ் ஈக்குவல் டு மாட் பி இன்ட்டு மாட் வி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலரா இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலரா இருந்து இ பை பி இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு, அதாவது இ இஸ் ஈக்குவல் டு வி இன்டு மாட் பி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த பார்ட்டிகல் மேல நெட் ஃபோர்ஸ் 0 வரும், ஸ்ட்ரைட் லைன்ல போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
A proton, a deuteron, and an alpha particle having the same kinetic energy are moving in a circular trajectory in a constant magnetic field. If proton radius, deuteron radius, and alpha particle radius, அதாவது circular pathல போறது radius, denote respectively the radii of the trajectories of these particles, then என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர் வருது. அடுத்து மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வருது. இந்த கைனடிக் எனர்ஜியில் மாஸ்ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டு வச்சுங்க, இந்த எம் ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயரை நம்ம மொமெண்டம் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ தட் கைனடிக் எனர்ஜி கூட பி ஸ்கொயர் பை 2mன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மேக்னடிக் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நேச்சர் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுத்தோம்னா மேக்னடிக் ஃபோர்ஸ் வந்து பிக்யூவி கரெக்டுங்களா, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படி எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கொயரும் வியும் கேன்சல் ஆயிருது. அப்போ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் இன் பை ஆர்னு வருது. இதுல இருந்து பாருங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை பிக்யூன்னு வந்திருக்கு. மொமெண்டம் பிளேஸ்ல என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்கொயர் இஸ் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m தானே வருது. இதுல இருந்து மொமெண்டம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m கைனடிக் எனர்ஜி போடலாம். ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். அப்போ மொமெண்டம் பிளஸ்ல ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி டிவைட் பை பிக்யூன்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா, இப்படி நம்ம எழுதிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் கைனடிக் எனர்ஜியில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி சேம்னு எடுத்துங்க. அடுத்து சேம் ஃபீல்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பி சேம், இந்த 2ம் கான்ஸ்டன்ட். அப்போ ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எம் பை கியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் தி நல்லா கவனிக்கணும், ஆல்பா பார்ட்டிகல் இஸ் டு ரேடியஸ் ஆஃப் தி டியூட்ரான் பார்ட்டிகல் இஸ் டு ரேடியஸ் ஆஃப் டியூட்ரான் பார்ட்டிகல் அப்படின்னு வேணும்னா அப்போ என்ன பண்ணோம், ரூட் ஆஃப் மாஸ் பை சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் போட்டு is to root of mass by charge of proton போட்டு is to root of mass by என்ன பண்ணோம் சார்ஜ் ஆஃப் டியூட்ரான் பார்ட்டிகல் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஆல்பா பார்ட்டிகல்ல எத்தனை பார்ட்டிகல் இருக்குன்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். அதனால 4 பார்ட்டிகல் இருக்குனால 4m மாஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அது ஆல்பா பார்ட்டிகல்ல 2 புரோட்டான் இருக்கிறதால 2e சார்ஜ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அடுத்து புரோட்டான்ல வந்து ஒரே ஒரு பார்ட்டிகல்னால இ சார்ஜ் மாஸ் m இருக்குன்னு எடுத்துங்க. டியூட்ரான்ல ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். அதனால டியூட்ரான்ல 2 மாஸ் 2mன்னு எடுத்துட்டு ஒரே ஒரு புரோட்டான் இருக்கிறதுனால சார்ஜ் ன்னு எடுத்துங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆல்பா பார்ட்டிகல் ரூட் ஆஃப் 4m டிவைடட் பை சார்ஜ் 2eன்னு போட்டுடலாமா. ஈஸ்ட் புரோட்டானுக்கு வந்து ஒரே m ரூட் m டிவைட் பை இன்னு போட்டுங்க. டியூட்ரானுக்கு வந்து 2m இருக்கு 2m டிவைட் பை இ அப்படின்னு போட்டு ரூட் எடுத்துக்கலாம். இப்போ இதுல எல்லாம் காமனா m பை இ கேன்சல் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 ரூட் 4 வந்து 2, அப்போ ரூட் 4ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1:1 வந்திருக்கு. அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகளோட ரேடியஸ் ஈக்குவல் டு புரோட்டான் பார்ட்டிகல் இருக்கு. அதாவது ஆல்பா பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்துல போற ரேடியஸ் ஈக்குவல் டு புரோட்டான் பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்துல போற ரேடியஸ். ஆனா டியூட்ரான் வந்து அதிகமா இருக்கும். அதனால டியூட்ரானோட ரேடியஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுன்னு கரெக்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When a charged particle enters in a uniform magnetic field, then its kinetic energy என்றாங்க. ஆக்சுவலா வந்து சார்ஜ் பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல போகும்போது என்ன ஆகும் பண்ணணும்னா இங்க நம்ம ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுறது பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டியா இருக்கும். வெலாசிட்டி டைரக்ஷன்ல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். வெலாசிட்டி பேரலல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டோம்னா அப்போ ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலர்ல இருக்கும். ஏன்னா வந்து இங்க வெலாசிட்டி சர்க்குலர் பாத்தில் போகும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி 90 டிகிரின்றதுனால ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்பெண்டிகுலர். அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ் இன்ட்டு காஸ் போடுவோம். தீட்டா 90 டிகிரி வருது இல்லைங்களா, காஸ் 90 0 வந்ததுனால ஒர்க் டன் 0. அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தேரம் ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வருது. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு 0னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 0. அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ கைனடிக் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு வரும். ஸோ 7th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A proton of energy 8 electron volt is moving in a circular path in uniform magnetic field. The energy of an alpha particle moving in the same magnetic field and along the same path will be சொல்லியிருக்காங்க. அப்போ along the same path same magnetic fieldனா ரேடியஸ் சேம். இப்போ என்ன பார்க்கணும்னா நம்ம மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m கைனடிக் எனர்ஜி போன கொஸ்டின்ல நம்ம பார்த்துருந்தோம். போன கொஸ்டின்னா இந்த கொஸ்டின்ல பார்த்துருந்தோம் பாருங்க. மொமெண்டம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவனிங்க. இப்போ வந்து ரேடியஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை பிக்யூ. இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னா உங்களுக்கு தெரியும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இருக்கு. இதுல இருந்து எம், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பிக்யூவி
தட் இஸ் ஈக்குவல் mv ஸ்கொயர் பை ஆர்னு போட்டிருப்போம். இந்த ஸ்கொயரும் வியும் கேன்சல் பண்ணால் இந்த மொமெண்டம் வந்துருதா. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை பிக்யூன்னு வந்திருக்கு. இப்போ மொமெண்டம் பிளேஸ்ல நம்ம ரூட் ஆஃப் 2mk சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ ஆர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத் ஈக்குவல் டு மொமெண்டம் பிளேஸ்ல ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி போட்டு டிவைட் பை பிக்யூன்னு போட்டுடலாம். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனர்ஜி தான் கேட்குறாங்க, சேம் பாத் சொல்லிட்டாங்க. அப்போ ரேடியஸ் சேம், ரேடியஸ் வந்து சேம்னு எடுத்துங்க. ரேடியஸ் சேம் எடுத்தா சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கலாம். ஓகே, டூவும் சேம் வந்துடுது. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க இப்போ வந்து இது இங்க என்ன பண்ணலாம்னா அப்போ ரூட் ஆஃப் எம் இன்டு கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் கியூன்னு வந்துடுது. கரெக்டுங்களா அப்படின்னு வருது. இப்போ வந்து இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா எம் இன்டு கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேங்களாப்பா. சரி, இப்போ வந்து எம் இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஃபர்ஸ்ட் வந்து எம் இன்டு கே ஃபார் புரோட்டான் டிவைட் பை எம் இன்டு கே கைனடிக் எனர்ஜி ஃபார் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் புரோட்டான் பை சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள் போடலாம். இப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து எம், கைனடிக் எனர்ஜி வந்து புரோட்டான் கேபின்னு வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து 4m, ஏன்னா 4 பார்ட்டிகிள் இருக்கும். புரோட்டான்ல 2, ஆல்ஃபா பார்ட்டிகிள் 2 புரோட்டான், ஆல்ஃபா பார்ட்டிகிள் 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா வந்து கே ஆல்ஃபான்னு போட்டு அடுத்து இங்க சார்ஜ் ஆஃப் தி புரோட்டான் வந்து ஈன்னு போட்டு சார்ஜ் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள் 2 ஈன்னு போட்டுங்க. இப்போ இ கேன்சல், இந்த எம்எம் கேன்சல், இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணா இங்க 2 இருக்கு. அப்போ kinetic energy of proton is equal to twice the kinetic energy of the alpha particle. So that kinetic energy of the alpha particle equal to kinetic energy of the proton by 2. Kinetic energy of the alpha proton எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுப்பா, 8 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ kinetic energy of the proton 8 electron volt போட்டு by 2 போட்டோம்னா கேன்சல் பண்ணா 8 ன்னு 2 கேன்சல் பண்ணா 4 electron volt. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 4 electron volt. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A charged particle of mass m and charge q describes circular motion of radius r in a uniform magnetic field of strength b. The frequency of revolution is dash ன்னு கேட்டிருக்காங்க. frequency கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம centrifugal force is equal to magnetic force போட்டோம்னா centrifugal force வந்து mv ஸ்கொயர் பை ஆர், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து bqv இப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வியும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் அப்படின்னு போட்டுக்கலாமா அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஃபார்முலால இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எம் இன்ட்டு வெலாசிட்டி பிளேஸில் 2πr டிவைட் பை டின்னு போட்டு டிவைட் பை ஆர் ஆல்ரெடி இருக்கு, இஸ் ஈக்குவல் பிக்யூன்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/t இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, பிக்யூ பை 2πm வந்திருக்கு. இந்த 1/t தான் ஃப்ரீக்வன்சி. கரெக்டுங்களா. அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, பிக்யூ பை 2πm. அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபார்முலா, பிக்யூ பை 2πmன்னு ஞாபகம் வச்சுங்க. டைம் பீரியடுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 2πm by bq அப்படின்னு வரும் டைம் பீரியடுக்கு. ஓகேங்களா. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா bq by 2πm இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A proton and an electron both moving with the same velocity v enter into a region of magnetic field directed perpendicular to the velocity of the particle அப்படின்னு சொல்லிட்டாங்க. They will now move in a circular orbit of such that ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பிக்யூவி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. இது ஸ்கொயரும் வியும் கேன்சல் பண்ணால் ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வருது, எம்வி பை பிக்யூன்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் புரோட்டான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டுமே வந்து சேம், மேக்னெட் நம்பர் வேல்யூ சேம், மேக்னெட் ஃபீல்ட் சேம் போது ஸ்பீடும் சேம் சொல்லிட்டாங்க. அப்போ ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ் சொல்லிட்டாங்க. மாஸ் ஆஃப் புரோட்டான் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வரும். அதனால ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் தி புரோட்டான் இஸ் கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் தி என்ன வரணும்னு சொல்லுங்க, எலக்ட்ரான் வரணும். ஸோ அப்படின்னு இது ரேடியஸ்க்கு இப்படி வருது. ஆனால் அவங்க கேட்டது டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. டைம் பீரியடுக்கு இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா போன கொஸ்டின்ல, 2πm by bqன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ டைம் பீரியடுக்கு வந்து 2πm by bqன்னு போட்டுருங்க. அப்படின்னா பி சேம் கியூ சேம், எலக்ட்ரானுக்கு புரோட்டானுக்கு சேம். அப்போ டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் போட்டிங்கன்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ த டைம் டேக்கன் ஃபார் தி புரோட்டான் கிரேட்டர் தென் டைம் டேக்கன் ஃபார் தி எலக்ட்ரான், டைம் பீரியட் போட்டுங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If a charged particle is describing a circle of radius r in a magnetic field with a time period t, then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் டைம் பீரியடுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, t = 2πm டிவைட் பை bq அப்படி பார்த்தோம் இல்லைங்களா. இதுல ரேடியஸே கிடையாது இல்லையா, அப்போ r பவர் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தட் 11th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 12th கொஸ்டின். A particle is projected in a plane perpendicular to a uniform magnetic field. The area bounded by the path described by the particle is proportional to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி இந்த கொஸ்டினுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியஸ் வந்து எம்வி பை பிக்யூன்னு பார்த்துருக்கோம் பாருங்க. அப்போ ரேடியஸ்க்கு வந்து எம்வி பை பிக்யூ அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி,
இப்போ வந்து ஏரியா பவுண்டரி தானே கேட்குறாங்க. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் வந்துடும். அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் போட்டால் இப்போ ஏரியா பிளேஸில் ஏரியாக்குள்ள பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளேஸில் இந்த ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் வருதா. அடுத்து கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா வந்து ஆஃப் எம் வி ஸ்கொயர். அப்போ வந்து கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி ஸ்கொயர். அப்படின்னா வி ஸ்கொயர் பிளேஸில் கைனடிக் எனர்ஜி போட்டோம்னா ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கைனடிக் எனர்ஜி. அதாவது வி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கைனடிக் எனர்ஜி போட்டோம்னா அப்போ ஏரியா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வருது கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் கேன் பி கால்குலேட்டட் பை யூசிங் தி ஃபார்முலா சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுங்க. இங்கே வந்து சார்ஜை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் வி வெலாசிட்டியில். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இக்யூ. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது எவ்வளோ பாருங்க பிக்யூவி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டைரக்ஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டைரக்ஷன் எதில் இருக்குன்னா கியூ இன்ட்டு வி கிராஸ் பி டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வெக்டார் சம் பண்ணிக்கணும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு வெக்டார் சம் பண்ணுங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இக்யூன்னு போட்டிருக்கிறோம். ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன அர்த்தம் கியூ இன்ட்டு வி கிராஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த நம்மளால கியூ காமனாக எடுத்துட்டிங்கன்னா இ பார் ப்ளஸ் வி கிராஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட் ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து 13th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. இஃப் எலக்ட்ரான் வெலாசிட்டி 2i plus 3j and it is subjected to a magnetic field 4k then அப்படின்னா இந்த வெலாசிட்டி பாருங்க i plus jk, அதாவது xy பிளேன்ல இருக்கு. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதில் இருக்கு ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்படின்னா வெலாசிட்டி வந்து பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கு. அப்படின்னு இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பாத் ஆஃப் தி எலக்ட்ரான் வில் சேஞ்ச். அதாவது பாத் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டியா இருக்கும். அதனால பாத் சேஞ்ச் ஆகுமே தவிர மேக்னிடியூட் மாறாது. ஏன்னா வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால ஒர்க் பண்றது வந்து ஜீரோ, ஒர்க் ஜீரோன்றதால கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். அப்போ வந்து ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ பாத்து மட்டும் மாறும், சர்க்குலர் பாத்துல போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A beam of proton with a velocity 4 × 10⁵ meter per second enters a uniform magnetic field 0.3 Tesla at an angle of 60 degree to the magnetic field. The radius of the helical path taken by the proton beam is dash ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இங்கே வந்து ஒரு பார்ட்டிகளை வி வெலாசிட்டியில் 60 டிகிரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த வெலாசிட்டி ரெண்டு காம்பனண்ட் எடுக்கிறேன். ஒரு காம்பனண்ட் வந்து வி சைன் தீட்டான்னு எடுக்கிறேன், இன்னொரு காம்பனண்ட் வந்து வி காஸ்டான்னு எடுக்கிறேன். இந்த வி காஸ்டா வந்து பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கனால இந்த வி காஸ்டானால ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். வி சைன் தீட்டா பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கனால இதனால தான் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த வி சைன் தீட்டா ஃபோர்ஸ்னால இது சர்க்குலர் பாத்துல போகும், இப்போ பாத்து மாறும். வி காஸ்டானால வந்து அப்படியே டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இப்படி போயிட்டே இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா. எப்படி இருக்கு, இதுதான் எலிக்கல் பாத்துன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜென்ரலா எம்வி பை பிக்யூ தானே எடுப்போம். எம்வி பை பிக்யூ எடுத்திருப்போம். இந்த வி என்றது பர்பெண்டிகுலர் வெலாசிட்டியா இருக்கணும். அப்போ இங்க பர்பெண்டிகுலர் வெலாசிட்டி வி சைன் தீட்டானால இந்த இடத்துல வி சைன் தீட்டான்னு போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ மாஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. எலக்ட்ரான் இது புரோட்டான் தானே. புரோட்டானுக்கு மாஸ் வந்து 1.67 × 10⁻⁻27 தெரியும் உங்களுக்கு. அடுத்து வெலாசிட்டி பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4 × 10⁵. ஸோ 4 × 10⁵ போட்டுங்க. சைன் தீட்டா வந்து சைன் 60 தானே, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ √3/2 போட்டுங்க. சைன் 60 டிவைட் பை பிக்யூ. பி எவ்வளோப்பா 0.3. ஸோ 0.3ன்னு எழுதிட்டு இன்ட்டு என்ன பண்ணலாம்னா கியூ வந்து புரோட்டானுக்கு சார்ஜ் வந்து 1.6 × 10⁻⁻19 கிடைக்குது. ஸோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னு வச்சுங்க. அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.012 மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A proton and a neutron both having the same kinetic energy enter perpendicularly into a uniform magnetic field B for motion of a proton and a neutron on circular path radius rp and rd. rp என்றது radius of the circular path of proton, rd என்றது radius of the circular path of neutron respectively. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ புரோட்டானும் நியூட்ரானும் போத் வந்து என்ன ஆகுது சேம் கைனடிக் எனர்ஜியில் போகுது. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு இப்போ ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மொமெண்டம் பை பிக்யூன்னு தெரியும். ஆல்ரெடி மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா தெரியும், √2m கைனடிக் எனர்ஜின்னு தெரியும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் மொமெண்டம் பிளஸ்ல √2m கைனடிக் எனர்ஜி போட்டுட்டு டிவைட் பை பிக்யூன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன சேம்னா கே சேம், அதே மாதிரி கியூவும் சேம் பியும் சேம். ஏன் கியூ சேம்னா நியூட்ரான்ல ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரான் தான் இருக்கும். நியூட்ரான் நோ சார்ஜ், அப்போ நியூட்ரானுக்கு சார்ஜ் வந்து ஈன்னு வருது. அதே மாதிரி புரோட்டானுக்கு சார்ஜும் ஈ தான் வருது. அதனால சார்ஜ் சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேம் கைனடிக் எனர்ஜி அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படின்னா ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √m வருது. ஓகேங்களா. ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √m. அப்போ ரேடியஸ் ஆஃப் புரோட்டான் பை ரேடியஸ் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா
புரோட்டான்ல ஒரே பார்ட்டிகல் இருக்கிறதுனால ஒரே m போடுங்க. டியூட்ரானுக்கு 2 பார்ட்டிகல் இருக்கிறதுனால 2m போட்டு ரூட் போட்டுறோம். ஓகேங்களா? mm கேன்சல் ஆயிருது. அப்போ ரேடியஸ் ஆஃப் டியூட்ரான் ஈக்குவல் டு இந்த ரூட் அந்த பக்கம் போயிடும். ஸோ √2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a charged particle at rest experience no electromagnetic force, then அதாவது சார்ஜ் பார்ட்டிகல் அட் ரெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நோ எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ்னா அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்க முடியாது, ஆக்சலரேட் பண்ணிடணும். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஜீரோவாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்சலரேட் பண்ணிடும். அதனால வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கணும். பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம், ஆக்ட் ஆகாமல் இருக்கலாம். அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மஸ்ட் பி ஜீரோன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்டட் இன் ஏ கிராவிட்டி ஃப்ரீ ரூம் டிஃப்ளெக்ட்ஸ் தென் அப்படின்னு இருக்காங்க. அப்போ டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அங்கே வந்து ப்ரொஜெக்டட் சொல்லிட்டாங்க. அப்போ வெலாசிட்டி இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால டிஃப்ளெக்ட் ஆகலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுனால டிஃப்ளெக்ட் ஆகலாம். அதனால எது மஸ்ட்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துல எதனால இருக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டாவது இருக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டாவது இருக்கலாம். அதனால போத் ஃபீல்டு cannot be ஜீரோ அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபீல்டு இருந்தாவே போதும், அதை டிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Two ions having masses in the ratio 1:1 and charges 1:2 are projected in a uniform magnetic field or perpendicular to the field of a cyclotron with speeds in the ratio 2:3. The radii of the circular paths along which the two particles will move. இப்போ ரேடியஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு mv/bq அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே மாஸ் சேம் சொல்லிட்டாங்க, சேம் ஃபீல்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படி தானேப்பா? மாஸ் வந்து 1:1 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் v/qன்னு எடுத்துங்க. அப்போ r1/r2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா v1/v2. வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு, சார்ஜ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குனால q2/q1 போட்டுக்கிறேன். அப்போ சார்ஜஸ்க்கு வந்து 1:2, வெலாசிட்டி 2:3 தானே. அப்போ வெலாசிட்டி ரேஷியோ 2:3 போடுங்க. சார்ஜ் வந்து 1:2 ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க 2:1. ஸோ 2:1. ஓகேங்களா? அப்போ வந்து 2 × 2 என்ன வருது 4/3ன்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19th கொஸ்டினுக்கு 4:3 இஸ் தி கரெக்ட். ஓகேங்களா? சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which particles will have minimum frequency of revolution when projected in a cyclotron with the same velocity perpendicular to the magnetic field? ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்னா வந்து bq/2πmன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ வந்து லித்தியமுக்கு சார்ஜ் வந்து இ, புரோட்டானுக்கு சார்ஜ் இ, எலக்ட்ரானுக்கும் சார்ஜ் இ, ஆனால் எலக்ட்ரான் மைனஸ் இ, ஈலியம் ப்ளஸுக்கும் சார்ஜ் இ. அதாவது லித்தியம் அதாவது இங்கே ப்ளஸ்ன்னு போடுறதுனால இ அப்படின்னு வருது. ஈலியம் ப்ளஸுக்கும் இ தான். அப்போ சார்ஜ் எல்லாத்துக்குமே சேம் ஃபீல்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுற 2π சேமாக இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ லித்தியமுக்கு வந்து மாஸ் வந்து லித்தியமுடைய மாஸ் அதிகமாக இருக்கும், மேக்சிமமாக இருக்கும். அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகும், மினிமம் ஆயிரும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இருக்குது. லித்தியமுக்கு தான் மாஸ் மேக்சிமமாக இருக்குதுனால ஃப்ரீக்வன்சி ஆஃப் லித்தியம் வந்து மினிமம் அப்படின்னு 20th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கிறோம்.